சற்று முன் திமுகவில் இணைந்தார் ஆர்பி உதயகுமார். ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. குழப்பத்தில் அதிமுக தொண்டர்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது பிறந்த நாளை ஆடம்பரமாக கொண்டாட வேண்டாம், நலத்திட்ட உதவிகளை மட்டுமே வழங்குங்கள் என சொல்லியும் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் பிரம்மாண்ட கேக் கட்டிங்கை நடத்தியிருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்தே ஒரு முறை கட்டளை போட்டுவிட்டால் அதை கடைசி தொண்டன் கூட மீறக்கூடாது என்ற இராணுவ கட்டுப்பாடு இருக்கிறது. ஆனால் அதிமுகவின் தற்போதைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போட்ட உத்தரவை சிறிதும் கருத்தில் கொள்ளாமல் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் செய்துள்ள காரியம் கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த டி குன்னத்தூரில் மறைந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா திருவுருவச் சிலை அமைக்கப்பட்ட வளாகத்தில் முன்னாள் அதிமுக அமைச்சரும் திருமங்கலம் தொகுதி எம்எல்ஏவுமான ஆர்பி உதயகுமார் எடப்பாடி பழனிசாமியின் 71வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் அவரது உருவம் பதித்த படத்துடன் 71 கிலோ கேக் பிரம்மாண்ட கேக்கை தயாரிக்கப்பட்டு அதை வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 200 தொகுதிகள் வெற்றி பெறுவோம் என்ற சூளுரை தெரிவித்த வாசகங்களுடன் போரில் இராணுவ வீரர்கள் வெற்றி பெற வேண்டியும் அவர்கள் நலமுடன் இருக்க வலியுறுத்தி வாசகங்களும் பிரம்மாண்ட கேக்கில் எழுத்து வடிவில் பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த பிரம்மாண்ட கேக்கை ஆர்பி உதயகுமார் கத்தியால் வெட்டி எடப்பாடி பழனிசாமி நிருடி வாழ்க என்ற கோஷத்துடன் கேக்கை வெட்டி தனது நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு ஊட்டிவிடும் மகிழ்ந்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையில் தனது பிறந்தநாளை நலத்திட்ட உதவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் உள்ளிட்டவற்றை மட்டுமே நடத்த கூறியுள்ள நிலையில் அவரது பிறந்தநாளை பிரம்மாண்ட கேக் வெட்டி மகிழ்ச்சியுடன் ஆர்பி உதயகுமார் தனது நிர்வாகிகளுடன் கொண்டாடியது சர்ச்சையை ஏற்படுத்திவிட்டது. மேலும் அது மட்டுமல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நீடித்து வரும் இந்த சமயத்தில் இந்த ஆடம்பரம் எல்லாம் தேவையா என்று அதிமுகவினரே சோசியல் மீடியாக்களில் குறை கூறி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில்தான் இந்த ஒரு விஷயத்தை ஆர்பி உதயகுமார் தனக்கு எடப்பாடியிடம் இருந்து ஆதரவு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து அவருக்கு அவமானமே கிடைத்துள்ளது. குறிப்பாக இந்த விஷயத்தை எடப்பாடி அவர் மீது கடும் கோபத்தில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த தகவலை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட ஆர்பி உதயகுமார் எடப்பாடி மீது கடும் அதிர்ச்சி அடைந்ததாகவும் இதனால் இந்த அதிமுகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏனென்றால் ஆர்பி உதயகுமார் எடப்பாடி பழனிசாமியுடன் இருந்து நீக்கப்படுவதற்கு முன்பாகவே தற்போது அவரது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை செய்து திமுகவில் இணைந்து விடலாம் என்ற முடிவை எடுத்துள்ளதாகவும் இதற்காக திமுகவின் மூத்த அமைச்சரிடம் ரகசியமாக பேச்சுவார்த்தையை நடத்தி விரைவில் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஆர்பி உதயகுமார் திமுகவில் இணைவார் என்றும் அவரது நெருங்கிய வட்டாரங்களிலிருந்து தகவல்களும் வெளியாகி வருகிறது. இந்த தகவலானது அதிமுகவின் தலைமையான எடப்பாடி பழனிசாமியையே பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்றே சொல்லலாம்.